அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். நான் பதிவேற்றம் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து தொடர்ச்சியாக ஆதரவளிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஒரு வரலாற்று சம்பவம். அந்த வரலாற்று சம்பவம் நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடம். அந்த வரலாற்று சம்பவம் நமக்கு போதிக்கின்ற ஒரு அறநெறி கருத்து. நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிற போகிறேன். இமயமலைக்கு பக்கத்தில் கைலமலைன்னு ஒன்று இருக்குது. அந்த கைலமலையில் உற்பத்தி ஆகுது இந்தியாவில் ஓடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதிகளில் ஒன்று சட்லஸ் நதி. இந்த சட்லஸ் நதி ஹிமாச்சல பிரதேசத்துக்குள்ளே நுழைந்து அப்படியே பஞ்சாப் வரை பாயுது. பஞ்சாப்பையும் வளப்படுத்துது. சுதந்திர இந்தியாவில் 1948 வருஷம் காங்கிரஸ் தலைமையிலான, அதாவது அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேருவை பிரதமராக கொண்ட காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டமிடுறாங்க. என்ன அந்த திட்டமிடல்னா, இந்தியாவில் உள்ள நதிகளுக்கு குறுக்கே அணைகளை கட்டினா விவசாய நாடான இந்தியா வளம் பெறும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலோட அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எல்லா நதிகளிலும் அணைக்கட்டுகளை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்கிறாங்க. இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஹிமாச்சல பிரதேசத்தில் மிசாப்பூர் மாவட்டத்தில் பக்ராங்கிற ஒரு இடத்துல சட்லஸ் நதிக்கு குறுக்கே பக்ரானங்கல் அணைக்கட்டு திட்டத்தை கட்டணும்னு பண்டித ஜவஹர்லால் நேரு அரசாங்கம் முடிவு பண்ணுது. அதன் அடிப்படையில் 1955 வருஷம் நவம்பர் மாதம் 14 சட்லஸ் நதிக்கு குறுக்கே பக்ரானங்கல் அணைக்கட்டு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேருவை அழைத்தார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு வந்தார். வந்த பிறகு பக்ரானங்கல் அணைக்கட்டையை திறந்து வைத்துவிட்டு கீழே இறங்கி வந்தார். அப்படி கீழே இறங்கி வரும்போது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விவசாயி, நான் எதன் அடிப்படையில் அதை உணர்ச்சி வசப்பட்ட விவசாயி அப்படின்னு சொல்கிறேன்னா, அணைக்கட்டு கட்டியாச்சு, நீர் தேங்கிரும், நீர் தேங்கினா விவசாயம் பெருகும், விவசாயம் பெருகுனா வருமானம் பெருகும், வருமானம் பெருகுனா வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நம்பின உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விவசாயி நேரு காலில் பொத்துன்னு விழுந்தான். இதை சற்று எதிர்பார்க்காத பண்டித ஜவஹர்லால் நேரு தன் காலில் உணர்ச்சி வசப்பட்டு விழுந்த அந்த விவசாயியை தூக்கி நிறுத்தி ஓங்கி ஒரு அறை அரைஞ்சார். பத்திரிகையாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆண்கள், பெண்கள், விவசாயிகள், இன்னும் ஏராளமான ஆட்கள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாதாரண சாமானிய குடிமகனின் மாண்புவையும் சுயமரியாதையும் காக்க வேண்டிய ஒரு பாரத பிரதமர் தன் காலில் உணர்ச்சி வசப்பட்டு விழுந்த ஒரு விவசாயியை தூக்கி அறைந்ததை அங்கே இருந்த எல்லோரும் பார்த்துவிட்டு அதிர்ந்து போய் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த கூட்டத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர் பண்டித ஜவஹர்லால் நேருவை பார்த்து கேட்டாங்க, உங்கள் காலில் ஒரு விவசாயி விழுந்துட்டார்னு அவரை நீங்கள் அடிக்கிறது எந்த வேலை சரியாக இருக்கும் அப்படின்னு கேள்வி எழுப்பினான். அதுக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னார், ரொம்ப தீர்க்க தரிசனமாக சொன்னார், நாம் யார் காலிலும் விழக்கூடாது என்பதற்காகத்தான் போராடி சுதந்திரம் பெற்றோம். இவன் என் காலில் விழுந்து நாம் போராடி பெற்ற சுதந்திரத்தை அவமதித்து விட்டான் என்று ரொம்ப தீர்க்க தரிசனமாக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார். ஒருத்தர் காலில் விழுவது குற்றமில்லை. அது தமிழ் கலாச்சாரத்தின் ஒரு மரபு. மூத்தவர்கள் காலில், வயதானவர்கள் காலில், வயது முதிர்ந்தவர்கள் காலில் ஆசீர்வாதம் வேண்டி விழுவது என்பது தமிழ் மரபு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு. பண்டித ஜவஹர்லால் நேரு சொன்னதை தான் நான் மீண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ வழியே சொல்கிறேன் நண்பர்களே. காலில் விழுவது குற்றமில்லை. ஆனால் பதவிக்காக, அதிகாரத்திற்காக, பணத்துக்காக தன்மானத்தை இழந்து, சுயமரியாதை இழந்து இன்னொரு காலில் விழுவது குற்றம் மட்டுமல்ல, அது அசிங்கமும் கூட. தன்மானம் உள்ளவன், சுயமரியாதை உள்ளவன், பகுத்தறிவு படைத்தவன் நிச்சயமாக எந்த சுயலாபத்துக்கும் யார் காலில் விழமாட்டான். அதைத்தான் பெரியார் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்றார். தமிழ் சமூகம் அதைத்தான் இத்தனை ஆண்டு காலம் கடைபிடித்து வருகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.